வரவேற்கின்றேன். இந்த 71ஆம் ஆண்டு பாத்திமா நடுநிலைப்பள்ளி ஆண்டு விழாவிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஆர்சி பள்ளிகளின் கண்காணிப்பாளர் அவர்களே மற்றும் நிர்வாகி தந்தை அவர்களே, பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் திரு அப்துல் சமத் அவர்களே, இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி அவர்களே, இப்பள்ளியில் பல ஆண்டுகள் பணியாற்றி இவ்வாண்டு பணி நிறைவு எய்துகின்ற அன்பு ஆசிரியர் திரு செபாஸ்தியான் அவர்களே, இன்னும் இங்கு வருகை தந்து பங்கேற்க இருக்கின்ற கல்வி அலுவலர் அவர்களே, இங்கு வருகை தந்த தென்மாப்பட்டு உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, அன்னை பள்ளியினுடைய ஆசிரியர் திரு சுப்பையா அவர்களே, வர்த்தகர் சங்க தலைவர் திரு அந்தோனிராஜ் அவர்களே மற்றும் இப்பள்ளியினுடைய ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகளே, இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பு பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வரிசையாக நிறைய பேரை சொன்னேன், கொஞ்சம் பேரை விட்டுட்டேன். அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியல, தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. நிறைய பேரை விட்டுட்டேனா? ஆமாம், விட்டுட்டேன். ஏன்னா அவங்க என்னை கோச்சிக்க மாட்டாங்க, என் மேலே எந்த ஒரு வருத்தமும் அவங்க அடைய மாட்டாங்க. ஏன்னா மருத்துவர் கோபி அவர்கள் என்னுடைய அண்ணன், வங்கி மேலாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள் என்னுடன் படித்தவர், பேராசிரியர் திரு வேலாயுதராஜா அவர்களின் தம்பி, பொறியாளர் சிக்கந்தர் பாதுஷா அவர்களும் எனது தம்பி. அது எப்படி சீமோன் ஆரோக்கியநாதனும் பரமேஸ்வரனும் வேலாயுதராஜாவும் கோபியும் சிக்கந்தர் பாதுஷாவும் அண்ணன் தம்பி எப்படி வரும்? வரும். அதைத்தான் இந்த பள்ளி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. ஏனென்றால் நான் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவன், இவர்கள் எல்லாம் முன்னாள் மாணவர்கள் என்று உங்கள் முன் பெருமையாக சொல்லிக் கொள்வதில் உணர்ச்சி வசப்பட்டு பெருமை அடைகிறேன். இப்பள்ளியிலே படித்தவர்கள் எங்களை அழைத்ததற்கு நிர்வாகி தந்தை அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக அழைத்தார் என்று உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்கிறேன். இப்பள்ளியில் படித்தவர்கள் இந்த சமுதாயத்திலே ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். நாங்கள் 5 பேர் 6 பேர் மட்டுமில்லை, நிறைய பேர் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். தற்பொழுது அருகாமையில் நாங்கள் இருந்ததுனால எங்களை ஃபாதர் கூப்பிட்டுருக்காங்க, இவங்க எல்லாம் ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கிறங்க என்று. இதோ இன்னும் நாங்கள் படித்த 8ஆம் வகுப்பு பள்ளியினுடைய கருப்பலகை இன்னும் அழியவில்லை, சிதையவில்லை, இதோ நிற்கிறது. எங்களை உயர்த்திவிட்டு அதனுடைய வண்ணத்தை கூட பொலிவுபடுத்தாமல் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறது. இதுதான் எங்களுடைய 8ஆம் வகுப்பறை 8A மற்றும் 8C. இவ்வளவு பெரிய அரங்கம் இங்கே அமைந்தாலும் அந்த கரும்பலகையானது அமைதியாக எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது. உங்களையும் உங்கள் வகுப்பு கரும்பறையும் உங்கள் ஆசிரியர்களும் உற்று நோக்குவார்கள். நீங்கள் எவ்விதம் வளரப்போகிறீர்கள், வளர்ந்து எந்த விதத்தில் இந்த சமுதாயத்திற்கு பெருமை சேர்க்க போகிறீர்கள். இந்த சமுதாயத்திற்கு பெருமை சேர்த்தால் அது இந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்தது போலத்தான் உங்கள் ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்த்தது போலதான். ஆகவே நேரத்தின் அருமை கருதி நீங்கள் அனைவரும் மாணவ செல்வங்கள் கடலோரத்திலே ஆடினோம், நாங்க கூட்டு சேர்ந்து கண்ணாமூச்சி ஆடினோம். நீல கடலோரத்திலே ஆடினோம், நாங்க கூட்டு சேர்ந்து கண்ணாமூச்சி ஆடினோம். ஆவியம் மணியாவியம் விளையாடினோம், ஆவியம் மணியாவியம் விளையாடினோம். இஸ்தாவியம் குதிர கொக்கு சாடினோம், இஸ்தாவியம் குதிர கொக்கு சாடினோம். இவேலே ஏலோ ஐலசா, ஈலோடு வாங்கு ஐலசா. இவேலே ஏலோ ஐலசா, ஈலோடு வாங்கு ஐலசா.
தினங்கள் பள்ளி போகும் களைப்பு மாற பாடணும் பாடுபட்டா இந்த வருஷம் பெருநா தேரோட்டம் கலகட்டும் பாடு நிறைஞ்சா பாடு கழியும் ஆழக்கடலில் மீன் தரணும் பாடு நிறைஞ்சா பாடு கழியும் ஆழக்கடலில் மீன் தரணும் வெண்ணெத்தொலி கருணெத்தொலி செந்நெத்தொலி துள்ளுது பெருநெத்தொலி சிறுநெத்தொலி பூநெத்தொலி நின்னுது வெண்ணெத்தொலி கருணெத்தொலி செந்நெத்தொலி துள்ளுது பெருநெத்தொலி சிறுநெத்தொலி பூநெத்தொலி நின்னுது நீலக்கடல் ஓரத்திலே ஆடினோம் நாங்க கூட்டு சேர்ந்து கண்ணாமூச்சி ஆடினோம் நீலக்கடல் ஓரத்திலே ஆடினோம் நாங்க கூட்டு சேர்ந்து கண்ணாமூச்சி ஆடினோம் உப்பு காட்டி பாடும் சாமி எங்கோடு மீனவர்களின் வாழ்க்கையை கிராமிய கலையின் நடனம் மூலம் நமக்கு வாழ்வியல் சிந்தனையை கொடுத்த பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா ஏறு கூட்டும் ஏழை கூட்டம் வாழணும் சின்னையா ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா ஏறு கூட்டும் ஏழை கூட்டம் வாழணும் சின்னையா விளைஞ்சது நெல்லு மணி விதைச்சவ பொண்ணு மணி வித உலகே பசியாரணும் ஆரணும் ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா ஏறு கூட்டும் ஏழை கூட்டம் வாழணும் சின்னையா
வசனமற்ற வாய் பேசாத
இரண்டாம் இடம் டி ரக்ஷனா ஸ்ரீ. யூகேஜி முதலிடம் என் பூஜா ஸ்ரீ. இரண்டாம் இடம் எம் ஜினைத் அகமது. ஸ்டாண்டர்ட் கிளாஸஸ் முதல் வகுப்பு முதலிடம் எஸ் யசோதா. இரண்டாம் இடம் எஸ் தங்க நேத்ரா ஸ்ரீ. இரண்டாம் வகுப்பு முதலிடம் எஸ் மகிழினி சாய் ஸ்ரீ. இரண்டாம் இடம் ஆர் சாய் ஸ்ரீ. இரண்டாம் இடம் பி பரணி பாரதி. நான்காம் வகுப்பு முதலிடம் ஏ பஷீராபான் ஏ பி ஸ்வஸ்திகா. இரண்டாம் இடம் பி வந்தனா. ஐந்தாம் வகுப்பு பி பிரிவு கோஷன். வருகை தந்திருக்கின்ற டாக்டர் கோபி அவர்களே, முனைவர் வேலாதராஜா அவர்களே, சீமோன் ஆரோக்கியம் அவர்களே, அப்துல் சமத் அவர்களே மற்றும் பெற்றோர்களே, பெரியோர்களே, ஆண்டோரே, சான்றோரே, அபையோரே, என் போன்றோரே, ஏனையோரே, உற்றாரே, மற்றாரே, நற்றாரே, ஒட்டுமொத்தமாக சமர்ப்பிக்கின்றேன் வணக்கங்கள் உரித்தாக. பழைய மாணவன் என்கின்ற அடிப்படையிலே நான் மிகுந்த பெருமைப்படுகின்றேன். இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் வேலாதராஜா அவர்கள் பேசினார்கள், டாக்டர் கோபி அவர்கள் பேசினார்கள், சீமோன் சார் பேசினார்கள். இதை போன்ற எண்ணிறந்த மாணவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அனைவரும் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள், எங்கள் உடன் படித்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். வேலாயுதராஜாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சிறந்த நண்பர். ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு பின்னால் அவரை பிளாசா ஸ்கூல் ஆண்டு விழாவில் நான் சந்தித்தேன். அன்று தொடர்ந்த நட்பு இன்று வரை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. நான் பெரிய பள்ளியினுடைய செயலாளராக ஆனபோதும் எனக்கு வாழ்த்து தெரிவித்தார். நான் பெரிய பள்ளியினுடைய தலைவராக ஆனபோதும் எனக்கு வாழ்த்து தெரிவித்தார். இன்றும் எனக்கு அவர் வாழ்த்து தெரிவித்து கொண்டு தான் இருக்கின்றார். அன்பினை பகிர்ந்து கொண்டு தான் இருக்கின்றார். அதே போல டாக்டர் கோபி அவர்களை சொல்ல வேண்டும். கோபி அவர்கள் ஏறக்குறைய என்னை விட 2 வயது சீனியர். இன்று திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலே சிறந்த மருத்துவமனை என்று சொன்னால் அது அவருடைய மருத்துவமனை என்று தான் சொல்ல வேண்டும். ஏறக்குறைய 10 வருடங்களுக்கு முன்பாக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக கோபி சாரை பார்க்க போயிருந்தோம். அப்போ அது கோபி சாருக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நிகழ்வு என்னால் மறக்க முடியாது. அப்போ வயிற்று வலியால் என்னுடைய கசினை கொண்டு போய் சேர்த்துருந்தோம். அப்போ கோபி சார் ஸ்கேன் போட்டாங்க. ஸ்கேன் போட்டு சொன்னாங்க ஒரு குட் நியூஸ் அப்படின்னாங்க. என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டோம். கரு உருவாகிருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு பேட் நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னார். என்ன சார்னு கேட்டோம். குட் நியூஸ் சொல்கிறீங்க, அதோட பேட் நியூஸ் சொல்கிறீங்களே என்ன சார்னு கேட்டோம். அந்த பெண்ணுடைய வயிற்றில் 12 கிலோ எடையுள்ள கட்டி இருக்கிறது என்பதாக சொன்னார். ரொம்ப கவலைப்பட்டோம். அப்போ தாயை காப்பாற்றுறதா, அந்த கருவை காப்பாற்றுறதா, அந்த கட்டியை வெளியே எடுக்கிறதா, என்ன செய்யறனே தெரியல. அப்போ அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் ஆண்டவன்கிட்ட விட்டுங்க, ஆண்டவன் பார்த்துக்குவான், ப்ரே பண்ணுங்க, மற்ற விஷயங்களை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்று ஒரு டீமாக இருந்து அவருடைய மாமியா கௌரி, அவருடைய மனைவி, அவருடைய மச்சனன் எல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக இருந்து அந்த கட்டியை அகற்றினார்கள். இன்றைக்கு அந்த குடும்பமே அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது. தேங்க்யூ சார். இதை அவர் சாதாரண ஒரு வியாபார ரீதியாக எடுத்திருந்தால் திருப்பத்தூரில் ஒரு பெண்ணின் வயிற்றில் ஏறக்குறைய 12 கிலோ எடையுள்ள கட்டி அகற்றப்பட்டது. அகற்றியவர் டாக்டர் கோபி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே பேப்பரில் போட்டிருக்கலாம். அதை அவர் விரும்பலை. அவருடைய தனித்தன்மையை அதை காமிக்குது. இந்த இடத்துல அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். சீமோன் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால்
அவர் என்னை விட ஒரு வயசு சீனியர். சாமிக்கன் சாருடைய மகனார். சாமிக்கன் சாரும் என்னுடைய தகப்பனாரும் ஒன்றா படித்தவங்க. என்னுடைய தகப்பனார் ஈபிக்கு போயிட்டார். சாமிக்கன் சார் டீச்சர்ஸ் லெவலில் வந்துட்டார், இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு வந்துட்டார். அப்போ சாமிக்கன் சார் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப கோவக்காரர். ஏன்னா இந்த பள்ளியை பொறுத்த வரையும் படிப்பிற்கு மாத்திரம் முக்கியத்துவம் அல்ல, கல்விக்கு மாத்திரம் அல்ல, ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சாமிக்கன் சார் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு பையன் சேட்டை பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னால் காதை பிடிச்சி ஓட்டை போட்டுருவார். அவர் ஓட்டை போட ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னால் அவன் வானத்துக்கும் பூமிக்கு அடியில் சா 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 சான்னு பறந்துருவான், கால் நிற்காது கீழே. ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அதிகமாக சேட்டை பண்ண என்ன செய்வார் தெரியுமா, ஒரு ரவுண்டை போட்டுருவார், ஒரு வட்டத்தை போட்டுருவார். அந்த வட்டத்துக்குள்ளே அனைத்து மாணவர்களையும் அடக்கிடுவார். இருக்க இடம் கொடுத்தா தானே சேட்டை பண்ணுவேன், நீ உனக்கு இருக்கிறதுக்கு இடம் இந்த சின்ன இடம் தான், இதுக்குள்ளே உட்காந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒன்றா சேர்த்து உட்கார வச்சுருவார். அது மாத்திரம் அல்ல, அவர் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் செய்வார். எவனா ரொம்ப சேட்டை பண்ண அப்படின்னு சொன்னால் தர்மம் போடுறா. எப்படி தர்மம் போடுறா? தர்மம் என்ன தர்மம்? அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாம் சேர்ந்து தம்மு 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 தம்முன்னு போட்டு அடிப்பாங்க. இதை ஏன் நான் சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், இன்றைய கால கல்வியும் அன்றைய காலத்தில் இருந்த ஒழுக்கத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த ஒழுக்கத்தை கற்றுத்தந்தது இந்த ஆர்சி ஃபாத்திமா மிடில் ஸ்கூல். நான் இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த மேடையில் முதலாக என்னை பேச தூண்டியவர் யார் தெரியுமா? சந்தியாவு சார். அப்போ மேடை வந்து அங்கே இருந்துச்சு. அதே போல் எனக்கு நாடகத்தில் என்னை நாடகத்தில் நடிக்க செஞ்சவங்க ராஜரிகம் சிஸ்டர், மதர் தெரசா சிஸ்டர். இதே இடத்துல நானும் என் நண்பனும் 3 கால் ஓட்டம் ஓடி இருக்கோம். இன்றைக்கி அதை நான் நினச்சி பார்க்குறேன். அந்த கிரவுண்டு இன்னைக்கு இருக்குது, இதே கிரவுண்டு அன்னைக்கு இருந்துச்சு. அந்த கிரவுண்டை நான் கையை ஒடிச்சிருக்கேன். இதெல்லாம் வசந்த கால நினைவுகள். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒழுக்கத்தை கற்றுத்தந்தது இந்த கல்வி, இந்த ஆர்சி ஃபாத்திமா மிடில் ஸ்கூல் என்பதை யாரும் மறுக்க முடியாது. கல்வியோடு ஒழுக்கம், ஒழுக்கத்தோடு கல்வி, இதுதான் இதனுடைய தாரக மந்திரம் என்று நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். 8th வரை நான் இங்கே படித்தேன். குமாரண்ணனை பற்றி சொல்லணும். குமாரண்ணன் வந்து அன்னைக்கும் எங்களுக்கு அண்ணன் தான், இன்றைக்கும் எங்களுக்கு அண்ணன் தான். என் மகன்கிட்ட ஃப்ரெண்டு கேட்டானா, ஏப்பா டெய்லி ஒருத்தர் பைக்கில் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாரு, அவர் என்ன உங்கள் தாத்தாவான்னு கேட்டானா. அப்போ என் மகன் சொன்னானா, அவர் தாத்தா இல்லைங்க, அவர் எங்கள் அப்பா. உங்கள் அப்பாவா? நிறச்சி போச்சுடா தாடிலான்னு. எங்களுக்கெல்லாம் தாடி நிறச்சி போச்சு. குமாரன் எனக்கு இன்றைக்கும் அவர் யங்ஸ்டராகவே இருக்கார், இளமையாகவே இருக்கார். அவர் 100 வயசு வாழணும், இப்படி வாழணும்னு வாழ்த்துறேன். அது மாத்திரம் இல்லை, இந்த குமாரண்ணே அண்ணன் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் இனி நாங்கள் தம்பி, அன்பு தம்பி சொல்கிற அளவுக்கு நாங்கள் பெரியவர்கள் ஆகிட்டோம். அவங்க இன்னும் சிறுவராக இருக்கிறாரு. அவரை இந்த சூழ்நிலையை நான் நினச்சி பார்க்குறேன். இது முடித்தோம், இந்த கல்வியை முடித்தோம். இந்த கல்வியை முடித்ததுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 9th 10th 11th 12th தூத்துக்குடி போனேன். தூத்துக்குடி சென்ட் சேவியர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் படிக்க போனேன். அப்போ நான் 12th இருக்கும், எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் கிளாஸ் ஃபஸ்ட்டு வருவேன். அப்போ 12th இருக்கிற சமயத்தில் பாட்டனி வாத்தியார் பேப்பர் திருத்துறாரு. பேப்பர் திருத்திட்டு என்னை கூப்பிட்றாரு. என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருந்துச்சு. நடக்கும்போது காலை தேய்ச்சிக்கிட்டே நடப்பேன். அந்த ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் அந்த மாதிரி நடந்து போயிட்டேன். அப்போ உடனே அவர் என்ன பண்ணார், 100ன்னு போட்டுருந்தது அப்படி முட்டையாக்கிட்டார். எங்கிட்ட அந்த பாய் நாய் அவனை வர சொல்கிறா அப்படின்னாரு. நான் நடந்துட்டு போனேன். அப்போ சொன்னார், உனக்கு அறிவு இருக்கா, நாளைக்கு நீ ஒரு பெரிய ஆளானவொன்னே நம்ம ஃபாதர் உன்னை கூப்பிடுவார், இதோ நம்ம பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் வர்றாரு அப்படின்னு சொல்லுவார். அப்போ தர நீ தேய்ச்சி நடந்துட்டு போவியாடா, உனக்கு அறிவு இருக்காடா, வெளியே போய் நில்றா அப்படின்ட்டாரு. வெளியே போய் நின்னேன். அப்போ ஹெட் மாஸ்டர் வந்தார். என்ன சார் இவனை வெளியே நிப்பாட்டி வச்சுருக்கீங்க, நல்லா படிக்கக்கூடியவன், நல்ல பையனாச்சே, இவனையே வெளியே நிப்பாட்டி வச்சுருக்கீங்க. அவன் நல்ல பையன் தான் ஃபாதர், ஆனால் அவன் சேர்க்க சரியில்லை, அவன் சேர்ந்த பசங்க சரியில்லை, யாரோ சொல்கிறதை கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி அவன் தாறுமாறாக நடந்துக்கிட்டு இருக்கான். சரி சார், பரவாயில்ல சார், அவனை மன்னிச்சு உள்ளே விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லி என்னை உள்ளே விட்டார். ஃபாதர் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. போனவொன்னே மறுபடியும் என்னை கூப்பிட்டாங்க, இங்கே வா, நாளைக்கு வரும்போது உங்கள் அப்பாட்ட கையெழுத்து வாங்கிட்டு வா அப்படின்னாரு. நான் எங்கள் அப்பாட்ட போனேன். இந்த மாதிரி எனக்கு முட்டை மார்க் போட்டிருக்காரு, கையெழுத்து போடுங்க அப்படின்னு. எங்கள் அப்பா மேலே எங்கேயும் பார்த்தாரு. 100 மார்க் எடுத்தீங்கன்னா நான் கையெழுத்து போடுவேன், நீ முட்டை மார்க் எடுத்தீங்கன்னா உனக்கு யாரா கையெழுத்து போடுறது, இல்லை நீ போட்டே ஆகணும், இல்லைன்னா என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே எங்கள் அப்பா சொன்னார், நன்னயம் செயல் அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். மறுநாள் அந்த சார் ஜேசுவாஸ் ஆரோக்கியம், அந்த சார் பேர், அவர்கிட்ட கொண்டு போய் நான் அதை காமிக்கிறேன். அவர் பார்க்குறாரு, நன்னயம் செயலா, உங்கள் அப்பா என்ன தமிழில் PhD பண்ணியிருக்காரா, அவர் நாளைக்கு கூட்டு வா, அவர் இல்லாமல் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே என்னாச்சு, மறுநாள் எங்கள் அப்பாட்ட போகிறேன். இந்த மாதிரி என்னை வெளியே அனுப்பிட்டாங்க, நீங்கள் வரலை அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னை உள்ளே விட மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன்.
எங்கள் அப்பா நேராக ஹெட் மாஸ்டர் வந்து பார்த்தாங்க. சார் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான், ஒரு வாரமாக அவன் சரியாக படிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஸ்கூலுக்கு போகிறதில்ல, என்னென்னு கேட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லவும், அப்போ அந்த சார் சொன்னார், சரி சார், இந்த பையன் வந்து சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், இவன் திருந்தி நடக்கணும், இவன் ஒழுக்கமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான தான் நான் இது மாதிரி செஞ்சேன். இனிமேல் நான் ஒன்றும் விஷயத்தில் தடையிட மாட்டேன், இவனுக்கு ப்ராக்டிக்கல் மார்க்கு நான் 20க்கு 20 நான் கண்டிப்பாக போட்டுருவேன் சார் அப்படின்னு சொல்லி எனக்கு உறுதி கொடுத்தாரு. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்துச்சு. ப்ராக்டிக்கல்னாவே நமக்கு ஒரு வகையான பயம் இருக்கும், இன்டர்னல் மார்க் இல்லையா. எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நடந்துக்கிட்டு இருக்கும்போது நான் திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன் லேபில், என்ன செய்கிறேன்னு தெரியல, அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறேன். அப்போ உடனே அந்த சார் வந்தார். வந்துட்டு எனக்கு சொல்லி கொடுக்குறாரு, நீ இப்படி செய், இப்படி செய், இப்படி செய். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அப்போ தான் ஒரு வார்த்தை சொன்னார், இது தாண்டா நன்னயம் செயல். இந்த கிறிஸ்துவ பள்ளிகள் தான் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கின்றன. இந்த கிறிஸ்துவ பள்ளிகள் தான் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கின்றன. இப்படி ஒழுக்கத்தின் மூலமாக இந்த வந்தனால தான் இன்றைக்கி வந்து நான் ஒரு தாசிக் ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனியுடைய ப்ரொப்பரேட்டராகவும், இந்த திருப்பத்தூர் பெரியபள்ளி ஜமாத்தினுடைய பிரசிடெண்ட்டாகவும், லிம்ரா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலினுடைய பிரசிடெண்ட்டாக வளர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த கல்வியை இந்த மன்றம் எனக்கு கற்றுத்தந்தது. ஒழுக்கத்தை இந்த மன்றம் எனக்கு கற்றுத்தந்தது. கல்வி கரையில் கற்பவர் ஆட்சியில் மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லினின் ஆராய்ந்த அமையுடைய கற்பவே நீரொளி அன்னம் பாலுன் குறுகிட்டிருந்து. கல்வி வேண்டும், கல்வியோடு ஒழுக்கம் வேண்டும். எழுத்து வாசம் அறியாதவள் மட்டி, ஏதும் அறியாதவள் சுரண்டுவாள் சட்டி, கழுத்திலே அவளுக்கு தாலியை கட்டி, காரியமில்லை காசுக்கு நட்டி என்று திட்டி அனுப்பினார்கள். கல்வி வேண்டும், கல்வியோடு ஒழுக்கம் வேண்டும். இது போன்ற பள்ளிகளை நாம் பயில வேண்டும், ஆசிரியர் பெருமக்களை மதிக்க வேண்டும், நல்ல மாணவர்களாக வாழ வேண்டும் என்று கூறி இப்படியே பேசிக்கொண்டே செல்ல வேண்டும் என்பதில் எனக்கும் தான் உண்டு இணக்கம். பேசிக்கொண்டே சென்றால் உங்களில் சிலருக்கு வந்துவிடுமே முணக்கம். நம் சிந்தைக்கும் செயலுக்கும் வரலாம் பிணக்கம், இனி இல்லை சுணக்கம். இத்துடன் முடிக்கின்றேன். வணக்கம். இரண்டாம் பரிசு பி. விஸ்வன். 6B முதல் பரிசு ஏ. ஜெயசுபா. இரண்டாம் பரிசு ஏ. விஷாலி. 6C முதல் பரிசு எஸ். விஸ்வா. இரண்டாம் பரிசு ஏ. நாடிமுத்து. 7A முதல் பரிசு எம். ஹரிஹரன். இரண்டாம் பரிசு எம். பாலா. 7B முதல் பரிசு ஆர். ரம்ஷா. இரண்டாம் பரிசு எம். காவ்யாஸ்ரீ. 8A முதல் பரிசு எம். முகமது ஆசிப் இப்ராஹிம். இரண்டாம் பரிசு எம். சபரிநாதன். 8B முதல் பரிசு ஏ. ஆரிஜா. இரண்டாம் பரிசு பி. பிரியமித்ரா. 8C முதல் பரிசு பி. ஸ்ரீராம். இரண்டாம் பரிசு பி. நோவேந்திரன். ஓவரால் பெர்ஃபார்மர் ஆஃப் திஸ் அகாடமிக் இயர் பி. ஸ்ரீராம். திருப்பத்தூர் ஆர்சி ஃபாத்திமா நடுநிலை பள்ளியினுடைய தாளாளர் தந்தை அருள்பணி அற்புத அரசு அவர்களே, இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள் டாக்டர் ஏஜி கோபி குழந்தை நல மருத்துவர் அவர்களே, கட்டிட பொறியாளர் திருப்பத்தூர் கட்டிட பொறியாளர் திருமிகு சிக்கந்தர் பாதுஷா அவர்களே, காரைக்குடி அழகப்பா கலை கல்லூரியின் உதவி பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய முனைவர் பி. வேலாயுத ராஜா அவர்களே, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களே, இந்த பள்ளியின் அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, முதல்வர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, சிறப்பாக இந்த பள்ளியை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் சகோதரி செலின் தெரசா அவர்களே,
உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 71வது ஆண்டு விழா, இந்த பள்ளியினுடைய 71வது ஆண்டு விழாவிலே பங்கெடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பூரிப்பும் என்னுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்வுகளை பற்றி, குறிப்பாக இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழாவை பற்றி அங்கும் இங்குமாக பல நபர்கள் பெருமையாக பேசுவதை கேட்டு இருக்கிறேன், செவி கொடுத்திருக்கிறேன். இதை கண்டு களிக்க வேண்டும் என்றும் ஆசைப்பட்டிருக்கிறேன். அந்த ஆசையை இந்த ஆண்டு இந்த பள்ளியினுடைய தாளர் தந்தை அவர்கள் எனக்கு நிறைவேற்றி அதை மகிழ்வதற்கு, கண்டு களிப்பதற்கு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார்கள். எனவே அதற்கு நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழா பற்றி சொல்லும் பொழுது ஒருவர் சொன்னார், உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய கலை விழா. அந்த கலை விழாவை கண்டு களிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும். அது உண்மையான ஒரு நிகழ்வாக மட்டுமல்லாமல் ஒரு விழாவாக, ஒரு பள்ளியினுடைய தரத்தை, ஒரு பள்ளியினுடைய அழகை வெளிக்கொணரக்கூடிய ஒரு விழாவாகவே இருக்கிறது என்பதை இதை வெகு சிறப்பாக பாராட்டி பேசி இருக்கிறார்கள். அதை உளமாற நான் கண்டு களிக்கிறேன். எனவே இதை தொகுத்து வழிநடத்தி அதற்காக தயாரித்த தலைமை ஆசிரியர் சகோதரி, ஆசிரியர் பெருமக்கள், அதில் ஈடுபட்ட அத்துணை மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரையும் உளமாற நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உண்மையிலேயே இது அருமையானதொரு விழாவாக இருக்கிறது. நானும் அதற்கு நான் சான்று பகர்கிறேன். இரண்டாவதாக ஒரு அனுபவத்தை, ஒரு பெற்றோர் ஒரு பள்ளியினுடைய முன்னாள் ஆசிரியர், முன்னாள் மாணவர் கழக கூட்டத்தில் பங்கெடுக்கும் பொழுது ஒரு பெற்றோர் வந்து உரையாற்றி கொண்டிருந்தார். சொன்னார், நான் ஒரு பள்ளி, ஆங்கில வழி பள்ளியினுடைய முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய குழந்தை இந்த ஆர்சி பள்ளியில் படிப்பதை நினைத்து நான் பெருமை அடைகிறேன் என்று சொன்னார். நான் அதை முடிந்தவுடன் கேட்டேன், எதற்காக என்று கேட்டேன். இந்த பள்ளி மிக சிறப்பு பெற்றதற்கான பள்ளியாக இருக்கிறது. அதுவும் ஆர்சி பள்ளிகள் என்றால் அதற்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த சிறப்பு என்னவென்றால், இந்த பள்ளி அறிஞர்களை, அறிவு ஜீவிகளை, அறிவாளிகளை உருவாக்கக்கூடிய ஒரு பள்ளியாக அல்ல, அது அந்த பள்ளியை அறிவாளிகளை உருவாக்கக்கூடிய பள்ளியாக மட்டுமல்ல, ஒரு நல்ல மனிதர்களை, சான்றோரை, அறிஞர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பள்ளியாக இருக்கிறது. எனவே இங்கு கல்வி மட்டும் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை, ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அந்த ஒழுக்கத்தையும் கடந்து மனிதர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது, சான்றோர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனவே என்னுடைய குழந்தையை ஆங்கில வழி கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளியில் படிக்க வைக்காமல் இந்த பள்ளியில் தான் படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆகவே படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய குழந்தையை மட்டுமல்ல, என்னுடைய பேர குழந்தைகளும் இங்கு வந்து படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதை நிறைவேற்றுவேன் என்று அழகாக சூளுரைத்தார்கள். எனவே அதுதான் மிக சிறப்பாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். நானும் சற்று யோசித்து பார்த்தேன். கடந்த 2 ஆண்டுகளாக இந்த ஆர்சி பள்ளிகளுடைய கண்காணிப்பாளராக, 120 பள்ளிகளுடைய கண்காணிப்பாளராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எல்லா பள்ளிகளுக்கும் சென்ற பொழுதெல்லாம் இந்த நோக்கம் நிறைவேறி கொண்டிருக்கிறதா, இது கடந்து கொண்டிருக்கிறதா, நடந்து கொண்டிருக்கிறதா என்றெல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருந்தேன். உண்மையிலேயே அதை நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு சான்று பகர்ந்தவர்கள் இங்கு 3 பேர் இருக்கிறார்கள். 3 பேரும் முன்னாள் மாணவர்களாக வந்து இந்த பள்ளி கல்வியையும் ஒழுக்கத்தையும் அறிவு ஜீவிகளை மட்டும் உருவாக்கக்கூடிய ஒரு பள்ளியாக இல்லாமல் நல்ல மனிதர்களை, ஆன்றோர்களை, சான்றோர்களை, இந்த சமுதாயத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய நல்ல மனிதர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நாங்களும் அத்தகைய மனிதர்களாக உருவாகி இருக்கிறோம் என்றால் இந்த பள்ளி எங்களுக்கு பல்வேறு விதமான அடித்தளங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்று அருமையாக சான்று பகிர்ந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வந்து இந்த பள்ளியை வியந்து பாராட்டுவது எனக்கு மட்டும் பெருமையாக அல்ல, இங்கு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், தலைமை ஆசிரியர் சகோதரிக்கும், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய தாளர் தந்தை அவர்களுக்குமாக இருக்கிறது. எனவே இது அருமையானது, ஒரு பூரிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்பதை நினைத்து பெருமைப்படுகிறேன். உங்களை உளமாற பாராட்டுகிறேன்.
இந்த பள்ளியை பற்றி இன்னும் அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கலாம். மூன்றாவது ஒரு நிகழ்வாக நான் பள்ளிகளுக்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கும் பொழுது மாணவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தேன். உங்களுக்கு இந்த பள்ளி பிடிக்கிறதா என்று கேட்டேன். இந்த பள்ளி நிச்சயமாக பிடிக்கிறது என்ற எல்லா பள்ளிகளிலும் 120 பள்ளிகளையும் சென்று சந்தித்த பொழுது என்னோடு பல மனிதர்கள் 6 பேர் கொண்ட குழு சென்று சந்தித்து ஆய்வு செய்த பொழுது இந்த கேள்வியை நான் எல்லா பள்ளியிலுமே கேட்டுக்கொண்டு வந்தேன். ஒவ்வொரு பள்ளியிலும் சொல்லக்கூடிய செய்தியாக இருந்தது, எங்களுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கிறது. எதற்காக என்று கேட்டேன். எங்களுக்கு இந்த பள்ளி 2வது வீடாக இருக்கிறது. எங்களுக்கு இந்த பள்ளி ஒரு வீடாக இருக்கிறது என்ற அந்த ஹோம் பிலாங்கிங், அந்த என்ன சொல்றது, வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வை இந்த பள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு இந்த பள்ளியிலும் இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு இந்த பள்ளியிலும் இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர் இந்த பள்ளியிலும் இருக்கிறார்கள் என்பதை அழகாக இந்த குழந்தைகள் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இந்த பள்ளியில் மிக அருமையானது ஒரு வளாகம் இருக்கிறது. எங்களை பாதுகாக்கிறார்கள், பண்படுத்துகிறார்கள், எங்களை வழிநடத்துகிறார்கள். எங்களை கண்டிக்கக்கூடிய ஆன்றோர்களாக, ஆசிரியர்களாக மட்டுமல்லாமல் எங்களை அரவணைத்து வழிநடத்தக்கூடிய நல்ல பெற்றோர்களாக, தாயாக, தந்தையாக இருக்கிறார்கள் எங்களுடைய இந்த ஆசிரியர் பெருமக்கள் என்று வியந்து பாராட்டினார்கள். இது எல்லா பள்ளிகளிலுமே இது அமைந்த சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எனவே அதுவும் எங்களுக்கு பெருமையாக இருந்தது. 4வதாக ஒரே ஒரு குறை மட்டும் சொன்னார்கள். மாணவர்கள் அல்ல, இதே போன்ற ஒரு ஆசிரியர் புனித மரியன்னை நடுநிலைப்பள்ளி சாலை கிராமத்தில் ஒரு ஆண்டு விழாவில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது முன்னாள் மாணவர் ஒரு மருத்துவர், இன்று நமது மருத்துவர் திரு கோபி அவர்களைப் போல இன்னொரு மருத்துவர் அந்த விழாவிற்கு தலைமை தாங்கினார்கள். தலைமை தாங்கியதில் சிறப்புரை ஆற்றிய பொழுது சொல்லக்கூடிய செய்தி, இந்த பள்ளி என்னை உருவாக்கி இருக்கிறது, என்னை ஆளாக்கி இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு குறையை மட்டும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. நான் மருத்துவ கல்லூரிக்கு சென்று படிக்க சென்ற பொழுது அங்கு என்னால் ஆங்கிலம் பேச, ஆங்கிலத்தை நான் கற்றுக்கொண்டிருந்தேன். ஆனால் புலமை பெறாமல் இருந்ததனால் என்னால் உடனடியாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு தவிப்பு இருந்தது, ஒரு தயக்கம் இருந்தது, ஒரு தேக்கம் இருந்தது. எனவே உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, ஆங்கிலத்தையும் ஆங்கிலத்தில் பேசுவதற்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று என்னிடம் அந்த கோரிக்கையை வைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த கோரிக்கையை நான் உளமாற ஏற்றுக்கொண்டு இன்று வரையும் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் செல்லும் பொழுதெல்லாம் ஆசிரியர் பெருமக்களுக்கும், தலைமை ஆசிரியர்களுக்கும், தாளாளர்களுக்கும் நான் முன்வைக்கக்கூடியது, நமது பள்ளியில் அத்தகைய குறையை நாம் நீக்க வேண்டும். நம்முடைய பள்ளியில் படித்த குழந்தைகள் தன்னம்பிக்கையோடு, உறுதியோடு நல்ல ஆளுமைகளாக வளர்ந்து செல்கிறார்கள். ஆனால் அவர்கள் இருக்கக்கூடிய தேக்கத்தை, தயக்கத்தை எல்லாம் போக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஆங்கிலத்திலும் பேசுவதற்கு, ஆங்கிலத்தை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, ஆங்கிலத்திலும் பேசுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று பல பள்ளிகளும் செய்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு இந்த ஆண்டு, கடந்த ஆண்டுகளில் 4 பள்ளிகளில் அது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளியிலும் அறிமுகம் செய்வதற்கு தயாரிப்பு பணிகள் நடந்துவிட்டன. அடுத்த கல்வி ஆண்டில் அது ஆங்கிலம் பேசுவதற்கான வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார்கள். எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, சான்றோர்களே, விருந்தினர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு இந்த நாங்கள் நடத்தக்கூடிய இந்த பள்ளிகளானது நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன், தொடக்க பள்ளி என்பது மிக மிக முக்கியமானது. ஆகவேதான் இந்த பள்ளிகளை பொறுப்பெடுத்தவுடன் நான் ஆய்வு செய்தேன், அந்த கேட்டலாக பார்த்தேன். 75 பள்ளிகள் தொடக்க பள்ளிகளாக இருந்தது. எங்களது நிர்வாகத்தின் செயல்படக்கூடிய பள்ளிகள் 75 பள்ளிகள் தொடக்க பள்ளியாக இருந்தது. 29 பள்ளிகள் நடுநிலை பள்ளியாக இருந்தது. ஏறக்குறைய 104 பள்ளிகள் தொடக்க நிலை பள்ளிகளாக இருந்தது. அதை கலந்து பார்க்கும் பொழுது குறைவான எண்ணிக்கை கொண்ட 15 உயர்நிலை, மேல்நிலை பள்ளி, இடைநிலை கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளிகளாக இருந்தது. 2 ஆங்கில வழி கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளியாக இருந்தது. இது சற்று ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது தொடக்க பள்ளிகள் எவ்வாறு முக்கியத்துவம் பெற்றது என்பதை இந்த நிர்வாகம் புரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு தொடக்க கல்வியை நாம் கற்றுக் கொடுப்போம். தொடக்க கல்வியை இந்த மக்களுக்கு, சமுதாயத்துக்கு கொடுப்போம். நல்ல தொடக்க நிலை,
நடுநிலை பள்ளிகளை நன்கு வழிநடத்தி கொண்டு இருந்தோம் என்றால் இந்த மாணவர்கள் நல்ல மனிதர்களாக மனிதர்களாக வளர்ந்து விடுவார்கள். பல்வேறு நிறுவனங்கள் இருக்கின்றன, அவைகள் வளர்த்து விட்டுவிடும். ஆனால் நாம் இந்த மனிதர்களை உருவாக்கக்கூடிய, அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய, கண்ணை திறந்து விடக்கூடிய, அறிவை திறந்து விடக்கூடிய, காதை செவியை திறந்து விடக்கூடிய ஒரு நல்ல பக்குவத்தை பணியை செய்ய வேண்டியது நமது கடமை என்பதை உணர்ந்து இந்த பள்ளியானது தொடக்க பள்ளிகளை அதிகமாக இந்த நிர்வாகம் கவனித்து அதை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. எனவே நானும் சொல்லக்கூடியது ஆசிரியர் பெருமக்களுக்கு, நானும் வியந்து என்னுடைய தொடக்க பள்ளியில் நான் படித்த ஆசிரியர்களை இன்றும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னை உருவாக்கியவர்கள் அவர்கள்தான். என்னை இந்த நிலைக்கு உயர்த்தியவர்கள் அந்த ஆசிரியர் பெருமக்கள் 4 பேர் தான். என்னுடைய வாழ்க்கையினுடைய அச்சாரத்தை, என்னுடைய வாழ்க்கையினுடைய என்னை நான் உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வையை அவர்கள் செதுக்கி சீர்தூக்கி பார்ப்பதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அதுபோலத்தான் ஒவ்வொரு பள்ளியினுடைய தொடக்க பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள் வியந்து பாராட்டப்பட வேண்டும். அவர்கள்தான் உலகத்தினுடைய பார்வை இந்த பச்சிலம் குழந்தைகளுக்கு கொடுக்கிறார்கள். பேசுவதற்கும் பழகுவதற்கும் நன்றாக கற்றுக்கொள்வதற்கும் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்வதற்கும் எதை செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நன்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். எனவே தொடக்க பள்ளியில் பணியாற்றுவதற்கு நீங்கள் பேறு பெற்றிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து நன்கு இந்த நடுநிலை பள்ளியில் பணியாற்றக்கூடிய அத்துணை ஆசிரியர் பெருமக்களும் இந்த மாணவ செல்வங்களுக்கு அதை சீர்தூக்கி பார்த்து அந்த பணியை செவ்வனே நீங்கள் செய்து நன்றாக இந்த மனிதர்களை, இந்த குழந்தைகளை மனிதர்களாக உருவாக்க வேண்டும். உருவாக்குவதற்கான அடித்தளத்தை நன்கு கொடுங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி பாராட்டி விடை அமர்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய தலைவர் சிவகங்கை மறை மாவட்டத்தினுடைய ஆர்சி பள்ளிகளினுடைய தாளாளர் தந்தை அவர்களே, நமது முன்னாள் மாணவர்களாக இந்த ஆண்டு விழாவை அழகுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் மாணவ கண்மணிகளே, இப்பொழுது உயர்ந்து நிற்கக்கூடிய சான்றோர்களே, அருகாமை பள்ளிகளினுடைய தலைமை ஆசிரியர்கள், முதல்வர்கள், இன்னும் இந்த மகிழ்விலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு பெற்றோரே, மாணவ செல்வங்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த பள்ளியினுடைய தாளாளர் என்ற முறையிலே அன்பு கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு பலரும் கல்வியினுடைய நிலையையும் இந்த கல்வியினால் உயர்ந்து வந்த அந்த தடங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதைவிட சிறப்பாக நமது இந்த பள்ளிக்கூடம் தரமான கல்வியையும் மிக உயர்ந்து நிற்கக்கூடிய ஒழுக்கத்தையும் நமக்கு வழங்கி இருக்கிறது. அதற்கு ஆசிரியர் பெருமக்கள் மிகவும் மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை பெருமையோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த உழைப்பினுடைய ஓய்வு இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஓய்ந்து விடுவதல்ல, என்றைக்கும் அவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கடந்த ஆண்டு 2 ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றார்கள். இந்த ஆண்டு ஒரு ஆசிரியர் திருவாளர் செபஸ்தியான் அவர்கள் பணி ஓய்வு நிறைவு பெறுகின்றார்கள். இத்தனை ஆண்டு காலம் கல்வி கூடத்திலே உழைத்து பல மாணவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்கு உரியவர்கள் ஆசிரியர்கள். அந்த நிலையிலே இன்றைக்கு நமது ஆசிரியர் திருவாளர் செபஸ்தியான் அவர்கள் வந்து முன் அமர்ந்திருக்கின்றார்கள். எனவே ஆசிரியர் அவர்களை நமது நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு பாராட்டி இப்பொழுது நமது பள்ளிகளினுடைய கண்காணிப்பாளர் தந்தை அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார்கள். பள்ளியினுடைய தாளாளர் அவர்கள் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குவார்கள். எடுத்துட்டு போமாப்ல மேல நிர்வாகி தந்தைப்படுத்தும் நிகழ்வு. சிஸ்டர்,
இடத்திற்கு 3 முறை அத்தனையும் ஆசிரியர்களுக்கு பூஸ்ட். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தெம்புடன் பணியாற்றுவதற்காக கொடுக்க. விழா நாயகர் திரு என் செபஸ்தியான் ஆசிரியர் ஆர்சி பாத்திமா நடுநிலைப்பள்ளி திருப்பத்தூர். பணி ஏற்பு 2/6/2006. பணி நிறைவு 30/4/2025. வாழ்த்து மடல். புனித செபஸ்தியாரின் நாமம் தாங்கிய தம்பதிகளாய் 2 ஆண் மக்களுடன் வாழும் எளிய குடும்பத்தின் தலைவனே, எங்கள் அன்பு சகோதரனே, எங்கள் அன்பு சகோதரனே, வீரம் சொல்லி சிறக்கும் சிவகங்கை சீமையில் அறிவை அள்ளி கொடுக்கும் ஆர்சி பாத்திமா பள்ளியில் அறிவை அள்ளி கொடுக்கும் ஆர்சி பாத்திமா பள்ளியில் வளம் சிறக்கும் வளனார் துணையுடன் அமலோற்பவத்தாயின் மடியில் முகவை மாவட்டத்தை முகவரியாக கொண்டு ஓடைக்கால் மண்ணின் ஓவியமாக நாயகம் மரியம்மாளின் மைந்தனாக பள்ளிக்கூடம் என்னும் பண்பட்ட கோயிலில் ஆசிரியர் பணியேற்று தன்னலம் பாராமல் ஆற்றிய உம் பணியெல்லாம் நற்பணியாக்கி மாணாக்கரை மாண்புறச் செய்தது. தன்னலம் பாராமல் ஆற்றிய உம் பணியெல்லாம் நற்பணியாகி மாணாக்கரை மாண்புறச் செய்தது. உம் நிறமோ கருப்பு, நீர் காட்டவில்லை யாரிடமும் வெறுப்பு. நீர் காட்டவில்லை யாரிடமும் வெறுப்பு. உம் உள்ளமோ வெள்ளை, உம் திறமைகளை யாரும் அடிக்க முடியாது கொள்ளை. உம் உள்ளமோ வெள்ளை, உம் திறமைகளை யாரும் அடிக்க முடியாது கொள்ளை. ஆண்டவர் உமக்களித்த கொடைதனை ஆலய பணிகளிலும் பிறரன்பு பணிகளிலும் பாங்காய் பயன்படுத்திய பண்பாளர் நீர். ஆண்டவர் உமக்களித்த கொடைதனை ஆலய பணிகளிலும் பிறரன்பு பணிகளிலும் பாங்காய் பயன்படுத்திய 100 ரூபாய் கூட இல்ல, நீனா ஒரு ஆம்பளைன்னு வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு இருக்க. சக்கம்மா, வெயிட், அதுக்கு மேல எல்லை தாண்டி போகாத. இந்த மாமனுக்கு மரியாதை இல்லாம போயிடும். உனக்கு மறுவாதை வேணுமாக்கும்? மறுவாதை கொஞ்சம் கூட வெக்கம், மானம், ரோசம் எதுவுமே இல்லையா? இருந்துச்சுமா, உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி. இப்ப எல்லாம் மலிங்கி மக்கா போச்சு. சரி, இந்த கெட்டப்பு எப்படி இருக்கு? ஓஹோன இருக்கா இல்லையா? யோ மாடக்குளத்து மாடசாமி, எனக்கு கோபம் வர்றதுக்கு முன்னாடி போயிரு. அது உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, அது நம்ம குடும்பத்துக்கும் அது நல்லது. ஜக்கம்மா செல்லம்ல, கோபப்படக்கூடாது. இந்த மாமா மாடசாமி வெளியே போனா வீதியெல்லாம் நம்மளை பார்க்கணும். அப்படியே நச்சுன்னு சின்ன கவுண்டர் மாதிரி. யாரு நீங்க? போனா அப்படியே சின்ன கவுண்டர் மாதிரி. சக்கம்மா, வெயிட், ஷட் அப் யுவர் மவுத். இந்த மாடசாமியோட கெத்த பார்த்துட்டு அழக பார்த்துட்டு 4 பொண்ணுங்க சொக்கி விழுக போறாங்க. எதுக்கும் சூட எடுத்து வை, திஷ்டி சுத்தி போட. இந்த பாரு, திரும்ப சொல்றேன், நான் ஏடா உடம்பா ஏதாவது
சொல்றக்குள்ளே மரியாதையா போயிடு. இந்த பாரு ஜக்கம்மா, இதுக்கெல்லாம் கோபப்படக்கூடாது. இதெல்லாம் சும்மா ஒரு லோக்கல் செட்டப் தான். நீ வாங்க போறது கடை, இதுல கெட்டப் வேற. இந்த பாரு ஜக்கம்மா, கடன் வாங்கலாம் ஒரு இழிவான காரியம் இல்லை. ஏன் நம்ம இந்தியா கடன் வாங்கலையா, இல்ல வல்லரசு நாடான அமெரிக்காலே கடன் வாங்கலையா? அதுக்காகலாம் நம்ம கெத்தெல்லாம் விட்டுட முடியாது. இப்படி போனாத்தே கடன் கொடுக்கிற 4 பேரும் ஓஹோ இவர் நல்லவர் நாணயமானவர்னு நம்பி கடன் கொடுக்கறாங்க. வேற என்ன செய்ய? இந்த பொழப்புக்கு நீ இந்த பொழப்புக்கு போய் சாகலாம்னு சொல்ற. நோ ப்ராப்ளம் டு மீ. ஆனா உன் நிலைமைய யோசிச்சு பார்த்துட்டு இந்த மாமா மனசொடைஞ்சு ஓரத்துல உட்காராம ஸ்டீல் பாடியா உடையாம நொறுங்காம இன்னும் நின்னுகிட்டு இருக்கேன். என் மாமானா மாமா தான். மாமா, நேத்துல இருந்து உங்ககிட்ட ஒரு கதை சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், மறந்தே போச்சு. சொல்லுமா, சொல்லு. என்ன கதை? அந்த பாட்டி வடை சுட்ட கதை தானே? அட நீங்க வேற, வயசு போனாலும் பாட்டி வடை சுட்ட கதையை மறக்கவே மாட்டீங்க போல. இல்ல மாமா, இந்த பக்கத்து வீட்டு பார்வதி இருக்கால, அவ ஒரு கை தண்டு நெக்லஸ போட்டுக்கிட்டு வீட்டுக்கும் தெருவுக்கும் நடைபெறா. நானும் தான் ஒரு மனுஷன் இருக்கேன். இந்த கடவுள் மட்டும் கண்ணை திறந்துட்டாருன்னு வச்சுக்க, ஒரு கை தண்டி என்ன உன் கால் தண்டி நெக்லஸ போட்டுக்கிட்டு தெரோடு வீதியில நடுத்தருவுக்கும் 4 ரோட்டுக்கும் நடபோடு. இதெல்லாம் மாமனுக்கு சப்ப மேட்ரு. சரி, வீட்டுல பத்திரமா இரு, நான் வரேன். சரி மாமா, பத்திரமா போயிட்டு வாங்க. சேச்சா, பொழுது விடுஜா போதும், இந்த பிச்சைக்காரங்களோட இம்சை தாங்க முடியல. யோ, வீட்டில் ஆள் இல்லையா? வீட்டில் ஆள் இல்லைன்னா நீ யாருமா? யோ, நான் அதான் சொல்லலை, உனக்கு பிச்சை போறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னேன். என்னது பிச்சைக்காரனா? என்ன பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது? எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஏமா, நான் என்ன உன்கிட்ட பிச்சைய கேட்டேன்? நல்ல ஆளுமா? யோ, சும்மா கோச்சுக்காதையா. காலையில இருந்து 4-5 பேர் வந்துட்டாக, அதே அப்படி சொல்லி புட்டேன். சரி சரி, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களோட பழைய ஆதார் கார்டு இருக்குல்ல, அதை புதுசா மாத்ததுக்கு நான் கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்க. என்னது, பழைய கார்டை புதுசா மாத்தணுமா? அதுக்கு எதுக்கு டீடைல்ஸு? சர்ப்பு பவுரை போட்டு 4 தேய்ச்சா புதுசா வந்துடும். இதை விட்டு புட்டு டீடைல்ஸ் வேணுமா? டீடைல்ஸு, ஆதார் கார்டு டீடைல்ஸ்லாம் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு. ஏமா? யோ, என்னது ஏமா கோமானு? ஆதார் கார்டு டீடைல்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டு பாவம் அவங்க அக்கௌண்ட்ல இருக்க காசையெல்லாம் தொடச்சு அள்ளிட்டு எங்களை ரோட்ல விட்டுட்டு போகவா? பகல்ல அப்படி அது இதுன்னு நோட்டை விட்டுட்டு போயிட்டு ராத்திரியில வந்து திருடிட்டு போகவா? இந்த பொழப்புக்கு நிறுத்துமா. சரியான விவரம் கட்ட ஆளா இருப்பா போல இருக்கு. ஐயோ, என்னது விவரம் கெட்ட ஆளா? இந்த அநியாயத்தை கேட்க ஆளே இல்லையா? அண்ணே, தம்பி, யாராயுமே காணாமே. மைக் செட்காரண்ணே, நீங்களாச்சும் வந்து இந்த அநியாயத்தை கேளுங்க. யோ, இந்த சேதி மட்டும் என் வீட்டுக்காரருக்கு அதுக்கு போச்சு, உன் கையை வெட்டி மாலையா போட்டிருப்பாரு. ஏமா இப்போ என்னம்மா சொல்லிவிட்டேன், இதுக்கு போய் கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரிம்மா, நல்ல ஆளுமா. சாச்சா, நம்ம நேரமே சரியில்லைப்பா. சரிம்மா, நான் நாளைக்கு வரேன். என்னது, நாளைக்கு வரியா? வாயா வா. யாரு அப்ப தெரியும் யாரு விவரமான ஆளு யாரு விவரம் கெட்ட ஆளுன்னு. வாயா வா. கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போனது.
கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு. இந்த மனுஷங்க படுற பாட்ட. சரி சரி, சாமியை கும்பிட்டு வேலையை தொடங்குவோம். அம்மா அம்மா, வீட்டுல யாருங்கம்மா? வாங்க வாங்க, என்ன வேணும்? பரவாயில்லையே, நல்ல குடும்பமா தான் இருக்கும் போல இருக்கு. அம்மா, நான் ஸ்கூல் வாத்தியாருமா. இங்க ஸ்கூல்ல சேர்க்கிற மாதிரி பிள்ளைங்களே இல்லையே. சாரிம்மா, நான் அதுக்கு வரலம்மா. ஓ, நீங்க அதுக்கு வரலையா? பொழுது விடிஞ்சா போதும், உங்க பிள்ளைங்களை எங்க பள்ளிக்கூடத்துல சேருங்க, எங்க ஸ்கூல்ல சேருங்கன்னு. சரி சரி, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? உங்க பேரு என்னம்மா? நேமா? ஆமாங்க, நேம சொல்லுங்க. நேமா சார். ஆமாமா, நேமலாமா கேக்குறேன். ஆமா சார், நானே இல்லையே, நான் சொல்றேன். சொல்லுங்கம்மா. நேமா சார். ஆமாமா, நீ செவுடா திரும்ப திரும்ப நேமா சார் நேமா சார். ஏம்மா இப்படி காலங்கத்தாலையே? நீ வாத்தியாருன்னு பாக்குறேன் இல்ல, நான் ஏதாவது ஏடா கூடமா சொல்லி போடுவேன். என் பேரு நேமா சார். நல்ல பேருமா, நேமா கோமான். இந்த ஊரு உலகத்துல வேற பேரே கிடைக்கலையா? யோ வாத்தியாரே, வந்தா வந்த வேலையை மட்டும் பார்க்கணும். அதை விட்டுட்டு நல்ல பேரா கெட்ட பேரான்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஸ்கூலில் வச்சுக்க. வந்துட்டாங்க. இன்னைக்கு நேரமே சரியில்லை, நாளைக்கு பாப்போம். வேற பொழப்பே இல்லாம வந்துருவாங்க. ஐயா தம்பி பட்டி தங்கமே, எங்கேயோ அவசரமா போகுது? அபசகுணம் அபசகுணம் 1000 தடவை சொல்லிட்டேன். தங்கம் அப்படி வெளியே போறப்ப குறுக்க வராதுன்னு, எதுவும் கேட்காதுன்னு. நீ திருந்தவே மாட்டியா? அப்ப போன காரியம் கிழிஞ்சது மாதிரிதான். ஐயா, அப்படி எங்க அவசரமா போறீங்க? இந்த மதுரைய நல்ல விலைக்கு விக்கிறாங்களாம், அதான் வாங்கலான்னு போறேன். நீ அபசகுணமா வந்து தடுத்து விட்ட. ஏ மாமா, மதுரையை நெசமாலுமே மதுரையை விற்க போறாங்களா? அட நீ வேற, 4 ரோட்ல ஒருத்தன் ஓசிடி வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன். ஏன் புள்ள, மதுரை என்ன வாங்குறதுக்கு, உடனே வாங்குறதுக்கு மல்லிகை பூவா? ஏய், உம்மோட எகத்தாளத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. இந்த பெண்களை பூவாதான் பார்த்திருப்ப. புயலாக மாறினேன்னு வச்சுக்கோ, நீ தாங்க மாட்ட. கரண்டியை எடுப்பா, தமிழச்சி கத்தியை எடுப்பா. அம்மா தாயே, நீங்க பூவாவே இருங்க. புயலா மாறினா அந்த பூமி தாங்காது. சரி சரி, பொழைச்சு போ. மாறது மாறாததும் ஒன்ன பொறுத்து. வரும்போது நல்ல பேரிச்சம்பழம், பாதாம் பருப்பு, தேன்லாம் வாங்கிட்டு வா. ஏமா எல்லாம் எனக்கா? ஆசையை பாரு, ஆசைய. நம்ம கடை குட்டி கருப்பு ஹீரோ இருக்குல்ல, சத்தம் போட்டு சொல்லாதே. இன்கம் டாக்ஸ் காரங்களுக்கு கேட்டுச்சுன்னா நாளை காலைல ரைடு வந்து நம்ம வீட்டை போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஸ்டேஷன்ல தான் இருக்கணும். சரி சரி, அந்த கடைக்குட்டி பையன் இருக்கான்ல, செல்லக்குட்டி, ஏன்டா அழுகுற? இனிமேல் நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். ஏன்பா, யாரும் ஒன்று அடிச்சிட்டாங்களா? இல்லம்மா, எனக்கு பள்ளிக்கூடம் போகவும் பிடிக்கல, படிக்கவும் இஷ்டம் இல்லை. ஏன்பா? ஸ்கூலுக்கு லேட்டா போக கூடாதா? ஸ்கூலுக்கு லேட்டா போக கூடாது, அது உன்னோட கடமை. ஹோம்வொர்க் போடாம போக கூடாதா? ஹோம்வொர்க் போடாம போக கூடாது, அது உன்னோட உரிமை. தலையில முடி வளர்க்கறதும் வெட்டுறதும் என்னோட உரிமை. அது உன்னுடைய உரிமைனா, உன்னை ஒரு நல்ல மாணவனா ஆற்றல் படுத்துவதும் அடையாளம் காட்டுறதும் ஒரு பள்ளியோட கடமை. எல்லாம் அவங்களோட உரிமை கடமைனா எங்களுக்குன்னு எதுவுமே இல்லையா? உங்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் உங்களோட அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து பரிசா கொடையா கொடுக்கிற உரிமையும் கடமையும் இருக்கு. இப்படிதான் வாழணும்னா நீ ஸ்கூலுக்கு போ. எப்படியும் வாழணும்னு நினைச்சினா நீ வீட்டை விட்டு வெளியே போ. அம்மா, ஆமாண்டா மகனே, நாங்க தான் படிக்கலைனா நம்ம பிள்ளைங்களாச்சும் படிச்சு நம்ம கஷ்டத்தை மாத்துவீங்கிற நம்பிக்கையில தான் உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அங்கே ஒரு மாணவனா உனக்கு போக இஷ்டம் இல்லைனா உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல, எங்களுக்கு இந்த உலகத்திலே இடம் இல்ல. இப்பவே நாங்க. அம்மா ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. படிப்பு என்பது வாழ்க்கையின் வெளிச்சம். வெளிச்சத்துல வாழணும்னா படி, இருட்டுல வாழ்றதும் வாழாதும் உன்னோட இஷ்டம். உனது கையில். கல்லுருட்டி அந்த கல்லுக்கும் வட போட்டு மதுர கோபுரம் தெரிய கட்டி நம்ம
போசங்குதே அடியம்மாடி மழையும் போசங்குதே இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும் இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும் நடனமாடி நம்மை எல்லாம் மகிழ்வித்த 8ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இரண்டாம் வகுப்பு முதலிடம் எஸ் மகிழினி சாய் ஸ்ரீ. இரண்டாம் இடம் ஸ்ரீவரன். மூன்றாம் வகுப்பு முதலிடம். இப்பொழுது நாம் இந்த அளவிற்கு நல்ல முறையில வளர்ந்து வருவதற்கு கல்வியிலும் சரி ஒழுக்கத்திலும் சரி, அது கல்விக்குரிய பரிசுகளாக இருக்கலாம் அல்லது ஒழுக்கம் சார்ந்த மறைக்கல்வி நன்னெறி சார்ந்த பாடங்களாக இருக்கலாம், அனைத்திற்கும் நமக்கு ஒவ்வொரு வருடமுமே நன்கொடையாக இந்த பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடியவர் நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் திருவாளர் பரமேஸ்வரன் அவர்கள். எனவே அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் நமது சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும். இன்னும் நல்ல உற்சாகமா அவர் வெளியில இருக்கிறாரு ஹைதராபாத்ல, அவரு கேட்க ஆளுமை செய்து இந்த அரங்கத்தை அழகுபடுத்தி ஆபரணங்களால் அல்ல அறிவாற்றலால் சொலிக்கச் செய்த எம் பாசத்திற்குரிய சிறப்பு விருந்தினர்கள் உங்கள் அனைவரையும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு என் பாசத்திற்குரிய பெற்றோர்கள் அனைவருக்கும் என் மாணவ செல்வங்களுக்கும் வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன்.
அன்பிற்குரிய பெற்றோர்களே, மாணவர்களே, என் மீது அன்பு இருக்கிறது என்பது உண்மையானால் சற்று நேரம் அமைதியாக இருக்கவும். இன்று முக்கியமான நாள், என் வாழ்வில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். உங்களுக்கு வேண்டுமானால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். எனக்கு ஒரு புறம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, இன்னொரு புறம் மனதிற்கு அழுத்தமாக இருக்கின்றது. நான் இந்த மாணவ செல்வங்களை விட்டு பிரிய போகின்றனோ என்ற ஒரு வருத்தம் எனக்குள் அழுத்திக் கொண்டிருக்கிறது. அது அழுகையாக மாறிக்கொண்டும் இருக்கிறது. நான் முதற்கண் 3 நன்றிகளை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனக்கு ஆசிரியர் பணி செய்வதற்கு அழைப்பு கொடுத்த இறைவனுக்கு முதற்கண் நன்றிகள். இரண்டாவதாக, இந்த பள்ளியில் நான் பணி செய்வதற்கான வாய்ப்புகளை வழங்கிய மறைமாவட்ட நிர்வாகத்திற்கு நன்றிகள். மூன்றாவதாக, என்னுடைய பாசமிகு மாணவ செல்வங்களின் பெற்றோர்களுக்கு நன்றிகள். இந்த விழாவினை அழகாக ஏற்பாடு செய்திருக்கின்ற என் சக தோழமைகளுக்கும் நன்றிகள். நான் நேர்முக தேர்வில் கலந்து கொண்டு ஆசிரியர் பணிக்கு நியமன ஆணை வாங்க சென்ற பொழுது தந்தை சேவியர் ஜெய்சிங் என்னிடம் கேட்டார். என்னை அண்ணன் என்று கூட அழைப்பார். அண்ணா, உங்களுக்கு எந்த பள்ளிக்கூடம் தேவை? 3 நடுநிலை பள்ளிகள் இருக்கின்றன, புலிக்கம்மா 3 பள்ளிகள் இருக்கின்றன, யுவர் சாய்ஸ், நீங்க தேர்ந்தெடுங்க என்று சொன்னார். நான் மௌனத்தோடு நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது சொன்னார், உன்னுடைய திறமைக்கு சவால் கொடுக்கக்கூடிய பள்ளி திருப்பத்தூர் பள்ளியாகத்தான் இருக்கும், எனக்கு நீ திருப்பத்தூர் பள்ளிக்கு தான் செல்ல வேண்டும் என்று கூறினார்கள். நான் பணிவுடன் ஆணையை வாங்கி கொண்டு இங்கு வந்தேன். காலையில் வந்தேன். 1436 மாணவர்கள் இந்த அரங்கத்தை விளையாட்டு இடத்தை அழகு செய்து கொண்டிருந்தார்கள். மிகப்பெரிய ஒரு கூட்டமான 33 ஆசிரியர்கள் பின்னால் நின்று கொண்டிருந்தார்கள். நான் பார்த்ததில்லை. நான் பணியேற்றேன். இதற்கு அருகில் 3ஆம் வகுப்பு பி பிரிவு இருந்தது. அதில் தான் நான் முதல் நாள் வேலை செய்தேன். 2வது நாளும் வேலை செய்தேன். 3வது நாள் எனக்கு 7 ஏக்கி செல்லும்படி எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தார்கள் நிர்வாகி தந்தை அவர்கள். காலையில் நான் 3வது நாள் பள்ளிக்கூடத்திற்கு வந்தேன். என் தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு, நீங்கள் 3ஆம் வகுப்பில் செல்ல வேண்டாம், 7 சீக்கி செல்லுங்கள் என்று சொன்னார். நான் மௌனத்தோடு நின்று, சார் என நிர்வாகி அவர்கள் உங்களை 6, 7, 8க்கு போகும்படி கூறியிருக்கிறார்கள், எனவே நீங்கள் 6, 7, 8 பாடமிடுங்கள் என்று கூறினார். அன்றுதான் என் சவாலை உணர்ந்தேன். முதல் பீரியட் 8B பெண்கள் வகுப்பு அறிவியல் எடுத்துக் கொண்டிருந்தேன். முடிந்து வந்ததும் என்னுடைய தலைமை ஆசிரியர் கூறினார்கள், பெரும்பாலும் இந்த பள்ளியில் பெண் மாணவிகள் இருக்கக்கூடிய வகுப்பறைக்கு ஆண் ஆசிரியர்களை அனுப்புவது இல்லை, ஆனால் உங்களை நான் நம்பிக்கையோடு அனுப்புகிறேன் என்று கூறினார்கள். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக 19 ஆண்டுகளாக நான் பணி செய்திருக்கிறேன் என்பதை நான் மிக உரிமையோடு பகிர்ந்து கொள்கிறேன். 3 பட்டங்கள், ஒரு முதுகலை பட்டம், ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் 2013-இல். ஆனால் என் திறமைக்காக தொடர்ந்து 6, 7, 8 வகுப்புகள் பணிபுரிந்தாலும் இந்த மறைமாவட்ட நிர்வாகம் எனக்கு பணி உயர்வு வழங்க மறுத்திருந்த காலத்திலும், ஆனால் ஒரு நாளும் என் நிர்வாகத்திற்கு நான் சோடை போடவே இல்லை. ஒரு நாளும் என்னை ஒழித்துக் கொள்ளவும் இல்லை, நான் ஒளிந்து கொள்ளவும் இல்லை. கட்டாயம் கடைசி நாள் வரை இந்த செபாஸ்டியன் தனக்கென்று ஒரு தன்மையை வைத்துக் கொண்டு பணி செய்திருக்கிறேன் என்பதை நான் ஆழமாக கூறிக்கொள்கிறேன். அதற்கு எடுத்துக்காட்டு, ஆண்டறிக்கை வாசிக்கும் போது சகோதரி வாசிக்க பார்த்திருந்தால் தெரியும், எனது வகுப்பு மாணவிகள் மட்டும் 3 முறை வந்திருப்பார்கள், 4 முறை வந்திருப்பார்கள். 6B 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 என்று. நான் 6B வகுப்பு ஆசிரியர். எனவே நான் தனிமைப்படுத்திக் கொண்டிருந்தாலும் என் பிள்ளைகளை ஆற்றல் படுத்துவதில் நான் மிக தெளிவாக இருந்தேன். எல்லா ஆசிரியர்களும் முயற்சி செய்தார்கள், பணி செய்தார்கள், நானும் பணி செய்தேன். ஆனால் என்னோட பணியில் ஒரு தனித்துவம் நான் அமைத்துக் கொண்டேன்.
நான் விடியல் என்பது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வார்த்தை. விடியல் இருந்தால்தான் நான் எதையும் தேடுவோம் என்பதில் நான் அக்கறை கொண்டிருப்பேன். அதற்காக நிறைய புத்தகங்கள் நான் வாசிக்கும் பழக்கம் உண்டு. மாணவ செல்வங்கள், புத்தகங்களை படியுங்கள். நான் ஆற்றல் பெற்றிருக்கிறேன். நான் வகுப்பறையில் கூறியுள்ளேன். சொற்களஞ்சியத்தை பெருக்கிக் கொள்ள ஒரே ஒரு வழி தெரியும். 7ஆம் வகுப்பிற்கும் 6ஆம் வகுப்பிற்கும் அடிக்கடி கூறியிருக்கின்றேன். சொற்களஞ்சியத்தை பெருக்க என்ன வழி? நூல்களை படிக்க வேண்டும். நிறைய நூல்களை படிக்கின்ற பொழுது சொற்களஞ்சியம் வளரும். எனவே நான் இந்த பள்ளிக்கூடத்திற்கு ஒரு 500 புத்தகங்கள் வாங்கி வழங்கலாம் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். என்னுடைய நிர்வாகி தந்தை அவர்களுக்கு ஒரு உறுதிமொழி தர வேண்டும். வாரத்திற்கு ஒரு பாட வேளையாவது நூல்களை வாசிப்பதற்கென்று ஒரு அறையை ஒதுக்கி அந்த நூல்களை பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, என்னாலும் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நான் ஓய்ந்திருக்க போவதில்லை. உங்களோடு நான் பணி செய்வேன். கட்டாயம் உங்களுக்காக பணி செய்வேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பள்ளிகளின் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் திரு சரவணகுமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கடவுளா பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. போன ஆண்டு விழாவில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பார்த்தேன். ரொம்ப சிறப்பா அருமையா இருந்தது. ஸோ நான் அவங்க சிஸ்டர்கிட்ட சொன்னேன், ஏதாவது பரீட்சை இல்லாதனால வைங்க, நான் ஃபுல்லா வர்றேன்னு. ஆனால் அவங்களுக்கு சூழ்நிலை அமையல. அதனால நீங்க பரீட்சைக்கு வச்சிருக்காங்க. சரி, பரவாயில்ல. ஏதோ டான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படித்தானே? ஒரு டான்ஸ் இருக்கா? ரைட். ஒரு சிறந்த பள்ளி. இந்த வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி. காலையில கலந்து கொள்ள முடியலனாலும் இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ அதை பயன்படுத்தி வந்திருக்கேன். என்னோட மரியாதைக்குரிய தனியார் பள்ளிகள் மாவட்ட கல்வி அலுவலரும் வந்திருக்காங்க. அப்ப நான் சொன்னேன், சார் இப்ப நம்ம போற பள்ளி சிறந்த பள்ளி, ஆண்டு விழாவில் வந்து குழந்தைகள் அவ்வளவு சிறப்பா பண்ணுவாங்க. ஸோ எனக்காக வாங்க சார் அப்படின்னா, அதனால அவங்களும் வந்திருக்காங்க. சார் அந்த குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாமே தெரியுது, பார்த்தாலே தெரியுது. 2:15 மணி பசி மயக்கம் எல்லாத்தையும் இருக்கு. ஸோ அதனால அதிக நேரம் நான் பேச விரும்பல. ஸோ சூப்பர் டாப் ஸ்கூல்ஸ் வந்திருக்காங்க, கரஸ்பாண்டர் இருக்காங்க. அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசி பாரு, 8 நிமிஷம் ஆகிருப்ப தோஸ்டா. கலங்கலே மிஸ்டர் லோக்கலே, கலங்கலே மிஸ்டர் லோக்கலே. எங்க ஒட்டுமொத்த ஏரியாவும் எங்களோட கெஸ்டா. சொந்த வந்தோம் 2வது நட்பு தானே ஃபர்ஸ்டா. கலங்கலே மிஸ்டர் லோக்கலே, கலங்கலே மிஸ்டர் லோக்கலே.
காலையில் சூரியன் உதிக்கையில் ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சியானது கலை இரவு போல பகல் இரவாக நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த ஒன்டே மேட்ச்ல சொல்லுவாங்கல்ல, கடைசி ஒரு பால்ல 10 ரன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலையில நான் இங்க நிக்கிறேன். எதுவும் சொல்ல வேணாம், நன்றி மட்டும் சொல்லிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த வந்த விருந்தினர்கள், நமது சிறப்பு விருந்தினர் பல்வேறு பணிகளை இருந்த பொழுதிலும் நம்மளோடு அமர்ந்து நல்ல பல கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் அழைத்த போது அவரை நேரில் காணாத போதும் நான் எப்பொழுதும் உங்களோடு இருக்கின்றேன் என்று உங்கள் பள்ளி சிறப்பு பள்ளி என்று பலரிடம் சொல்லிக் கொண்டு கடைசி நேரத்தில் இங்கு வந்து நம்ம எல்லாம் பாராட்டி மகிழ்ந்த நமது மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர், தனியார் பள்ளிகளினுடைய மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல பொறுப்பேற்றதில் இருந்து சிவகங்கை மறை மாவட்டத்தினுடைய பள்ளிகளினுடைய கண்காணிப்பாளர் அவர்கள் இவ்வளவு நேரம் அமர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்திருப்பார் என்றால் அது ஒரு நிகழாத காரியம்தான். ஒரு பசி மயக்கம் அவருடைய முனைவத்தினுடைய அடிப்படையிலே இந்த கல்வியினுடைய வளர்ச்சி பணிகளை இட்டு சென்று கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுடைய பணி தொடர எங்களோடு இவ்வளவு நேரம் அமர்ந்து எங்களை ஊக்கப்படுத்திய உங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல எங்களை வழிநடத்திக் கொண்டு இருக்கக்கூடிய தாளாளர் தந்தை அற்புத அரசு அவர்களுக்கும், எங்களோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், ஒரு இந்தியாவினுடைய ஒரு மறைமுக தன்மையே வேற்றுமையில் ஒற்றுமை, அதை இங்கு வந்த முன்னாள் மாணவர்களான திரு கோபி சார் அவர்களும், சிக்கந்தர் பாதுஷா அவர்களும், வேலாயுத ராஜா அவர்களும் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை பண்பை நிலைநாட்டக்கூடிய பள்ளிகளாக ஆர்சி பள்ளிகள் திகழ்கின்றது என்பதை எடுத்துரைத்தமைக்கு மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு சிறப்பு விருந்தினர்கள் பல்வேறு நல்ல காரியங்களையும் சரி எல்லாத்தையுமே எடுத்துரைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர், நமது ஜான் போஸ்கோ பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், இவ்வளவு மேடை அலங்காரங்கள் அமைத்து கொடுத்த நம்மளுடைய ஒளி அமைத்து கொடுத்த நமது நண்பர்கள், சேர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிய நண்பர்கள், வீடியோ எடுத்த அருமை நண்பர்கள், இந்த நிகழ்வுகளை இன்னும் கலந்து செல்லாமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆகிய உங்களுக்கும், இந்த பள்ளியிலே பணிபுரியக்கூடிய துப்புரவு பணியாளர்கள், சமையல் பணியாளர்கள், இன்னும் யாரையும் நன்றி கூற மறந்திருந்தாலும் இன்று ஏற்புரை வழங்கிய ஆசிரியர் எங்களோடு இருந்து இவ்வளவு நாட்கள் எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருந்தார் என்பதை இந்த மேடையிலே வெளிப்படுத்தினார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय जय